இங்கேதாங்க இல்லை அப்படியே போய்டும். இல்லை வந்து எடுத்துக்கலாம். அங்கே இங்கே போய்ட்டு இங்கே உள்ளே போய்ட்டு வந்துடும். இதுதான் மெயினான இடங்க. நல்லா உட்காந்து நல்லா ஒளிவுணர்வு தியானம் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுங்கள். ஸ்ரீ சடை சுவாமிகள் ஞானதேசியர் அவர்கள் 48 ஆண்டுகள் தவம் செய்த பாதாள குகை. பார்த்துங்க வருஷத்தை பார்த்துங்க 1927 முக்தி அடைந்தது. அவர் முக்தி அடைஞ்சது 1927. பார்த்துங்க அது ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க மேலே வாங்க. குனிஞ்சு வாங்க, குனிஞ்சு வரணும், குனிஞ்சு வாங்க, மேலே குனிஞ்சு மேலே பார்த்துங்க, மேலே தலை நிற்கும். குனிஞ்சு வாங்க அப்படி பார்த்து குனிஞ்சு குனிஞ்சு என்ன இருக்கா என்ன சரி பார்த்துக்கலாம். இது வந்து 48 ஆண்டுகள் தவம் செய்தது. இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் இந்த குணம் இதை ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் தான் அவர் இதுக்குள்ளே இருந்ததே தெரியும். 48 ஆண்டுகள் ஒரு நாள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்குள்ளே போய்கிட்டு இந்த குளத்தில் கல்லை வச்சு அடைச்சிட்டாரு. இது வரலாம் தான் குகை பழக்கத்தில் இருந்துச்சு சாமி கும்பிட்றது. இவர் தான் அந்த ஐயா தான் அதே சாமி 1925 எடுத்தது. 27 சமாதி அடைஞ்சிருக்காரு. இது உள்ளே போகிறோம். வந்துட்டு சும்மா இங்கே உள்ள அமைதியை மட்டும் அப்படி ஃபீல் பண்ணுங்கள். அந்த ஒளி